Thank you, Lyndon, for your very burdened prayer. இங்கே ஜெபம் நடத்தி கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் பலமாய் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஊழியத்தை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து ஒரு 5 காரியங்களை இந்த ஊழியத்துக்காக பேசும்படி சொன்னார். முக்கியமாக இந்த ஊழியத்துடைய ஸ்தாபகர் தேவ பிரசாத் ஐயாவை ஆண்டவர் இன்னைக்கு நினைவுபடுத்தினார். இந்த ஊழியத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நானே மெய்ப்பனாய் இருந்து ஐ ஒன்லி லீட் த காங்கிரிகேஷன், இதை நான் நடத்துவேன், நானே என் பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து போவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. நீங்கள் இந்த இடத்துல செலவிடுகிற ஒரு நேரமும் வீணால. காட் வாட்சிங் ஓவர். ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு மேலும் தன் கண்களை வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? நீங்கள் கேட்கிறதை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் உங்களை விரும்புகிறதை கூட கர்த்தர் கொடுப்பார். சில நேரம் சண்டே நான் காலையில் ஃப்ரீயாக இருப்பேன். நான் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறப்ப ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் இன்னைக்கு இந்த சண்டே ஏதாவது ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணினா நல்லா இருக்குமே, ஏதாவது ஒரு ஆலயத்தை திறந்து கொடுக்கணும் பாருங்க. இந்த சின்ன விருப்பத்தை கூட நான் ஜெபித்து முடித்து சில மணி நேரத்தில் ஆண்டவர் ஒரு வழியை திறப்பார். அன்னைக்கு காலையில் ஏதாவது ஒரு ஆலயத்தில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பேன். ஸோ நம்முடைய இருதய விருப்பங்களை கூட கவனிக்கிற ஒரு ஆண்டவர். அவன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்களும் தானே அந்த பூமியில் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. காட் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். தாவீதுக்கு ஒன்று சொல்கிறாருன்னா, நீ புறப்பட்டு போ, உனக்கு முன்னாடி நான் சொல்கிற இடத்துக்கு புறப்பட்டு போன்னு தாவீதோடு பேசுகிறார். அப்போ ஒரு அடையாளத்தை சொல்கிறார். புறப்பட்டு போ, முசுக்கட்ட இலையின் நுனியில் உண்டாகிற இரைச்சலின் சத்தத்தை நீ கேட்கிற பொழுது. அப்போ எப்போ அந்த சத்தம் வரும்? அதிகாலையில் 4th watch, அதிகாலை 3 மணி. அந்த சத்தம் வருகிற பொழுது உனக்கு முன்பாய் உன் தேவனாகிய கர்த்தர் புறப்பட்டு இருப்பார். தாவீதை போக சொல்லிட்டு சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் அல்ல, தாவீதுக்கு முன்னாடி போகிற ஒரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டு அமைதியாக இருக்கிற ஆண்டவர் அல்ல, உனக்கு முன்னாடி போகிறவர். He'll go ahead of you and level the mountains. உனக்கு முன்னாடி போய் உன் பாதைகளை சுவையாக்குகிற ஆண்டவர். ஒன்றை குறித்து கவலைப்படாது. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நானும் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி கொடுத்தேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை எல்லாம் வைத்து விட்டேன். காஸ்ட் ஆல் யுவர் ஆன்சைட்டி. அது ஒரு இன்னொரு மொழிபரப்பில் உன் பாரத்தில் தூக்கி போட்டுரு அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் வருவோம். முதல் காரியம் ஆண்டவர் சொன்னார், தேவ பிரசாத் ஐயா செய்த ஊழியத்தில் நானே ஒரு மெய்ப்பனாய் இருந்து என் பிள்ளைகளை வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த 112வது உபவாச கூடையில் யோசித்து பார்த்தோம். 9 ஆண்டுகளை கடந்துட்டோம். 112வது உபவாச கூட்டம். இத்தனை மாதங்களில் ஜபித்திருக்கிற எல்லா ஜபங்களுக்கும் அந்த நிச்சயமாய் பலன் கொடுப்பார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னென்ன வேண்டுதல் செய்தீர்களோ அது எல்லாவற்றுக்கும் பதிலை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஐ எம் கோயிங் டு, இந்த ஊழியத்தில் கனிகளை அதிகமாய் பார்க்கிற காலம். இதில் ஊழியத்தோடு இணைந்திருக்கிற பிள்ளையின் வாழ்க்கையில் அதிகமான கனிகளை பார்க்கிற நாட்களுக்குள் இந்த ஊழியத்தை நான் நடத்துகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அவர் நிறைய கனிகளை பார்க்க போறீங்க. பிஃபோர் எண்ட் ஆஃப் டிசம்பர், வாட் ஆர் த திங்ஸ் த லாங் பெண்டிங் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைவேறாத நன்மையாக இருக்கும். தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். பிஃபோர் டிசம்பர் காட் இஸ் கோயிங் டு மீட் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்திருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உன்னை ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் எனக்கு சொன்ன அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் மை பீப்புள். இந்த ஊழியத்தோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு வளர்ச்சியில், ஆவிக்குரிய வளர்ச்சி, குடும்பத்தில் வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி, நீ செய்கிற வியாபாரத்தில் வளர்ச்சி, ஆத்மாவில் ஒரு வளர்ச்சியை ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ் மை மினிஸ்ட்ரி அண்ட் மை சில்ட்ரன். உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் பொருளாதாரத்தில் யாரெல்லாம் குறைவோடு இருக்கீங்களோ, யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இன்னும் வருமான குறைவு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, காட் வில் எக்ஸ்பேண்ட் இட். கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பேன் என்று எனக்கு வாக்கு பண்ணினார். ஆண்டவர் திரும்ப எனக்கு சொன்னார். என்னோடு பேசின அடுத்த வாரத்தை என்ன தெரியுங்களா, ஐ பிரிங், என் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை, அவர்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருக்கிற நாட்களை கொடுப்பேன். சுகமாய் வருகிற மாதங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவர் ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய
ஒரு இளைப்பாறுதல் தேவன் கொண்டு வரப்போகிறார். நம்புறீங்களா? ஒரு சென்னை கவியை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். எல்லா கண்களை மூடி தெரிந்த ஒரு கவி தான். இளைப்பாறுதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கி தங்கியது. சிலு நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். கையில் உயர்த்தி சிறு பாதம் நம்பி வந்தேன். நீரை தாமதம் How sweet you are. We enjoy your presence, Lord. You are very much here. You are moving. Lord, touch each and everyone's heart this afternoon. Wipe away their tears. Wipe away their tears. Remove all the worry and anxiety. Lord, embrace your children one more time. Embrace your children. பிள்ளைகளை எம்பரேஸ் பண்ணுங்கப்பா. எல்லா மன போராட்டங்கள் விலகட்டும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். அன்றொரு குமாரன் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீர். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை. ஒரு விடுதலை நேரமாய் மாற்றும். என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும், என்னோடு பேசும், இருக்கிற ஊழியர்களோடு பேசும். ஆண்டவரே, இந்த அருமையான கெட்செமனே ஜெப ஊழியத்தோடு நடத்துகிற பிள்ளைகளோடு பேசும். ஆண்டவரே, இதை நேரலையில் பார்க்கிறேன். ஆண்டவரே, நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உன் சிறையிருப்புகள் மாறும். என் சத்தத்தை கேட்கிற உன்னை நான் விடுதலையாக்குவேன். உன் போராட்டங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவேன். என் மகிமையின் கரத்தினால் உன்னை நான் நடத்துவேன். உன்னை சந்திக்கிற போராட்டம் ஒன்று உன்னை தொடுவதில்லை. உன் இழப்புகள் எல்லாம் மாற்றி உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நான் கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். இந்த கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்னை மறைத்துக் கொள்ளும்பா. நீ பேசும் ஆண்டவரே, உடைய கண்மலையில என்னை ஒழித்துக் கொள்ளும். இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஓ வண்டர்ஃபுல். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் உணர்கிறேன். ஆண்டவர் இங்கே இருக்கிறார். நான் ஜெபித்துக் கொண்டிருந்தபோது ஆண்டவர் காண்பித்த ஒரு வேத பகுதி உங்களோடு வைக்க விரும்புகிறேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 34 அதிகாரம் 27வது வசனத்தை ஒரு வேதத்தை திறந்து கொள்ளுங்க. நான் வசனத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. வெளியின் விருட்சங்கள் கனிதரும், வெளியின் விருட்சங்கள் கனிதரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தடியில் கயிறுகளை அறுத்து அவருடைய கைகளுக்கு, அவளை அடிமை கொண்டவன் கைகளுக்கு நான் விடுதலையாக்குகிற பொழுது நானே தேவன் என்று, நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இந்த வசனத்தை இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் உங்களோடு நான் வைக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கொஞ்சம் வசனத்தை கவனிங்க. இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கிற பொழுது எசேக்கியேல் 34 அதிகாரம் 27வது வசனத்தில் 5 காரியங்களை அங்கே அந்த வசனத்தில் பார்க்க முடியும். அந்த 5ஐயும் இன்னைக்கு இந்த ஊழியத்துக்காக ஆண்டவருடைய சிங்காசனத்தில் இருந்து தேவன் அதுக்கு உறுதியிட்டு சொன்னபடியினால், இந்த வசனத்தை இந்த ஊழியத்துக்கு நான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் அறுதியிட்டு சொன்னபடினால், இந்த வார்த்தைகளை ஒரு வெளிப்பாட்டின் வார்த்தைகளாய் உங்களோடு நான் வைக்கிறேன். இந்த வசனத்தை கவனிங்க.
112 கூட்டங்கள், இது 112வது கூட்டம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, என்ன செய்தி? God will bring the fruitfulness. ஒரு வாழ்க்கையில ஒரு கனியை, ஒரு ஊழியங்களில் ஒரு கனியை, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு கனியை, என்னென்ன நன்மைகளுக்கு காத்திருக்கிறாயோ அந்த நன்மைகளுக்கு ஏற்றதை கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த நாளில் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஒரு வாக்கு பண்ணுகிறார். God bring the fruitfulness. இன்னைக்கு நிறைய இடங்களில கனி இல்லாம தான், இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் கூட கனி இல்லாம இருக்கு. ஒரு அருமையான ஒரு ஊழிய தம்பி சந்தித்தேன். என்னிடத்துல மொல்லமா சொன்னார், என்ன இவ்வளோ ஜெபிக்கிறேன், ஊழியத்தில் ஒரு பலனும் இல்லை, ஊழியத்தில் பலன் இல்லை. ஆண்டவர் சித்தத்தின்படி தான் ஊழியம் செய்கிறனா, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி தான் ஊழியம் செய்கிறனான்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் ஆண்டவர் இடத்துல எனக்காக ஜெபியுங்கள். அப்படி இன்னைக்கு நிறைய இடங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த இணைப்பில் இருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? 112, 111 கூட்டங்களை முடித்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கனியை, உங்களுடைய வீட்டில் கனியை நான் கொண்டு வருவேன். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி, வெறும் கொடி அல்ல, கனிதரும் திராட்சை கொடி. உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றின் ஆலிவ் ஷூட் அரவுண்ட் யுவர் டேபிள், அவர்கள் ஒளிவுமர கன்றுகளைப் போல உன் பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். You will enjoy the fruit of your labor. The blessing and prosperity will be yours. God wanted to bless you. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருடைய முழுமையான வாஞ்சை. ஆண்டவருடைய இருதயமே உங்களை எண்ணி ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் இறங்கி வருகிறார். ஆண்டவர் வருகிற பொழுது ஆசீர்வாதம் நிச்சயம் வரும். எங்கே ஆண்டவர் பிரச்சனை இருக்கிறது அங்கு விடுதலை வரும். எந்த வீட்டில் ஆண்டோட பிரச்சனை இருக்கிறது அங்கு நன்மைகளுக்கு ஒரு குறை இருக்காது. ஆண்டவர் பிரச்சனை இறங்கி வருவதற்கு நீங்களால் இடம் கொடுக்கணும். அவ்வளவுதான். கித்தியனாகி ஓபேத் ஏதோம் வீட்டில் கத்தோடி பெட்டி வைக்கப்பட்ட பொழுது, அது முன்னாடி வாழ்க்கை எழுதப்படலை, பெட்டி வைக்கப்பட்ட பொழுது கர்த்தர் அவனையும் வீட்டார் அனைவரையும் 3 மாத காலம் சகலவற்றிலும் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர், நீங்க விரும்புகிற ஒன்று என்ன? The presence of Jesus will bring all the blessing to you. ஆண்டவருடைய பிரசன்னம், இயேசுவின் பிரசன்னம் ஒரு வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பிரியமானவர்களே, ஒரு அருமையான தம்பதியர் சொன்ன சாட்சி எனக்கு நினைவுக்கு வருது. 60வது திருமண ஆண்டை அவர்கள் கொண்டாடினார். 60th வெட்டிங் அனிவர்சரி ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. சில வாலிப பிள்ளைகள் அவளை தேடி, அந்த வயதான அந்த தகப்பன் தாயை தேடி வந்து சொன்னார்கள், இத்தனை ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 60வது திருமண நாளை பார்க்கிறது பெரிய விஷயம். எப்படி இத்தனை காலம் உங்களுக்குள்ள இவ்வளோ ஐக்கியத்தோடு, இவ்வளோ அன்போடு, இவ்வளோ மகிழ்ச்சியோடு நீங்கள் குடும்பத்தை நடத்த என்ன, எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில உங்களை அதிகமாய் உங்களை நடத்தினது? We want to know the secret of your happy married life. உங்கள் திருமண வாழ்க்கையோட ரகசியத்தை நாங்கள் அறிய விரும்புகிறோம். 60வது திருமண நாளை கொண்டாடுகிற நீங்கள் அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பிள்ளைகள் கேட்டார்கள். அப்போ அந்த கணவனும் மனைவியும் ஒரு காரியத்தை சொன்னார்கள். அவள் அழைத்து கொண்டு போய் ஹாலில், அவள் வழக்கமாய் அதிகமாய் பயன்படுத்துகிற இடத்துல ஒரு சின்ன ஒரு சேர், அங்கே ஓரத்தில் ஒரு சின்ன சேர் இருந்தது, எம்டி சேர். அந்த சேரை காட்டி சொன்னாங்க, we put one chair there. That chair belongs to Jesus. ஆண்டவராய் இயேசுக்காய் போட்டு வைத்திருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த அறையை நாங்கள் கிராஸ் பண்றப்ப ஆண்டவர் அங்கே இருக்கிறார், தேவன் அங்கே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் தான் நாங்கள் உணர்கிறோம். எப்போதான் எங்களுக்குள்ள சின்ன கான்ஃப்ளிக்ட் வருதோ, எப்பெல்லாம் எங்களுக்குள்ள பிரச்சனை வருகிறதோ, அப்போ அந்த சேரை உற்று நோக்குகிறோம். ஜீசஸ் தேர் இஸ் அ சைலண்ட் லிசனர். அவர் அமைதலோடு நான் பேசுகிற காரியங்களை, எவ்ரிதிங் வெரி டிரான்ஸ்பரண்ட் பிஃபோர் காட். தேவனுக்குண்டா எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். உணர்வு வருகிற பொழுது எங்களுக்குள்ள எழும்புகிற கேள்விகள், எழும்புகிற போராட்டம், எழும்புகிற சண்டைகள் எல்லாம் ஓய்ந்து போகிறது. எங்கள் வாழ்க்கையினுடைய ரகசியம், we put the empty chair. That chair belongs to Jesus. Whenever we look up to Jesus, God blesses. ஆண்டவராக இயேசுவை நாங்கள் பார்க்கிற பொழுதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். தேவ பிரசன்னம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், 112வது கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். God bring all the blessing to you. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். இட் இஸ் ஓவர்ஃப்ளோயிங். உன் பாத்திரம் நிரம்பி உன் வீட்டெல்லாம் நினைச்சு அப்படியே ஓடிக்கினா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்கள் வீடுகளில் தேவன் கொண்டு வருவார். How many of you believe this?
நம்புகிறாயா? கர்த்தருடைய வார்த்தை வர்றப்ப நம்பணும். கர்த்தருடைய வார்த்தை வர்றப்ப நம்பணும். ஹல்லேலூயா. ஒரு ஃபாரினர் எங்க ஜீசஸ் கால்ஸ்க்கு வந்திருந்தார். பேசிக்கொண்டே இருந்த டக்குனு $100 தூக்குனாரு. யாருக்கு வேணும் இந்த டாலர் அப்படின்னு கேட்டார். யாருமே எழுந்திருக்கல. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் ஸ்டாஃப் இருக்காங்க. சும்மா வயிற்று காமிச்சாரு. விளையாட்டு கேட்கிறாருன்னு நினைச்சார். யாருமே எழுந்திருக்கல பாருங்க. நான் தான் முதல் வரிசையில் உட்காந்துருந்தேன். நான் தான் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு இருந்தேன். யாருமே எழுந்திருக்கல. நான் எழுந்து மேடைக்கு போனேன். அந்த $100 என் கையில் கொடுத்தார். டேக் திஸ் $100. யாருமே போல. ஆண்டவருடைய வார்த்தை வர்றப்ப அப்படிதான். உடனே ஓடி போய் எரேமியா சொல்றான், அந்த வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன். As soon as I received the word, I swallow it. அந்த வார்த்தை வருகிற பொழுது, because God's word 7 times refined, 7 முறை சுத்திகரிக்கப்பட்ட வார்த்தை. மண் குகையில் 7 முறை சுத்திகரிக்கப்பட்ட சுத்த வெள்ளி கோப்பான சொற்களாக இருக்கு. இங்க யோபின் புஸ்தகம் 33, 13, 14 யாராவது வாசிக்க நான் விரும்புகிறேன். யோபு 33, 13, 14 வசனங்களை வேகமா வாசிங்க. உங்களை உற்சாகப்படுத்தும்படி இந்த வசனத்தை சொல்றேன். வாசிங்க. யோபு 33. அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீ ஏன் அவரோடு வழக்காடுகிறாய்? தேவன் ஒரு விசை சொன்னதை, ஒரு விசை சொன்ன காரியத்தை 2ஆம் விசை மாற்றுகிற தேவன் அல்ல. நல்ல கவனி. ஆண்டவர் ஒரு விசை சொன்ன வார்த்தையை பார்த்து 2ஆம் தரம் திருத்துகிற தேவன் அல்ல. This word, written word, எழுதப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தை மாற்றப்படாத வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது நிச்சயமாய் நடக்கும். நிச்சயமாய் நடக்கும். உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி கொடுப்பேன் கர்த்தர் பேசினா மகிழ்ச்சி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வாழ்க்கையில போராட்டங்கள் எல்லாம் இயேசு மாற்றுவார். அப்ப முதல் ஆசீர்வாதத்தை எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியின் விருட்சங்கள் கனி தரும். வீட்டில் இருக்கிற God bring the fruitfulness to your home. God bring the fruitfulness to your ministry. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளை, உன் குடும்பத்தில் தேவ நன்மைகளை கொண்டு வருவார். உன்னை அடித்துக் கொண்டிருக்கிற கடன் என்கிற பாரம் உன்னை விட்டு விலகி போகும். உன்னுடைய முகத்தில் இருக்கிற இந்த வேதனை ரேகைகளை கர்த்தர் உன்னை விட்டு மாற்றுவார். ஒரு புதிய மகிழ்ச்சிக்குள் நீங்கள் நானும் நடத்தப்பட போகிறோம். கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிற என்ன விதமான கனி உள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பாரா? ஜான் 15ஆம் அதிகாரம், யோவான் 15:5 சொல்லுகிறது, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஃபுல்னஸ், ஆவிக்குரிய கனிகள் உன் வீட்டில் இருக்கும். ஆவிக்குரிய கனிகள் உன் குடும்பத்தில் இருக்கும். ஆவிக்குரிய கனிகளை ஊழியத்தில் கர்த்தர் எழுப்புவார். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் இயேசு சொல்லுகிற வார்த்தை, ஐ வாண்ட் டு பிரிங் த ஃப்ரூட்ஃபுல்னஸ், ஆவிக்குரிய செழுமையை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஸோ யூ ஹேவ் டு கிளைம் இட். இந்த ஆவிக்குரிய ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி. ஜப குறைவுகள் எல்லாம் விலகும். தம்பி பாரத்தோடு ஜபிக்கிற பொழுது எவ்வளவு பாரமான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார்கள் பாருங்க. ஆண்டவரை கேட்ப, ஆண்டவர் ஒரு ஜப ஆவி. நான் மாம்சத்துல ஜபித்த 5 நிமிடத்துல என்னால ஜபிக்க முடியாது. ஆனா யோபுல இன்னொரு வசனத்துக்கு கூட அப்பா நினைப்பூட்டுகிறார். அவன் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது, யோபின் புத்தகத்துல இருக்கு, யோபு 33:26 வசனம், அவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது அவன் என் சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி, அவன் என் சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி நான் அவன் மேல் பிரியமாகி அந்த மனிதனுக்கு அவன் நீதியின் பலனை கொடுப்பேன். How sweet this was. நான் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது ஆண்டவர் என் சமூகத்தை துக்கத்தோட, என் புள்ள துக்கத்தோடு பார்க்க கூடாது, வேதனையும் பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? கம்பீரத்தோடு. ஜெய கம்பீரமானவர், கம்பீரமாக இருக்கிற ஆண்டவர், அவர் முகத்தை நீ கம்பீரத்தோடு பார்க்கும்படி உன் மேல பிரியமாகி உனக்கு நீதியின் பலனை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு நீ என்ன வார்த்தை நீ பெற்றுக்கொண்டு போனோம்? ஆண்டவர் சொல்லுகிற முதல் தீர்க்க தரிசன வார்த்தை, God is going to bring the fruitfulness. என்ன fruitfulness? ஆவிக்குரிய ஒரு கனி உள்ள வாழ்க்கை தேவன் உனக்கு கொடுப்பார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, மெட்டீரியலி ஒரு கனி உனக்கு உண்டாகும். உன் வீட்டில் இருக்கிற வறட்சி, உன் வீட்டில் இருக்கிற பண வறட்சி, உன் வீட்டில் இருக்கிற செழுமை குறைவுகள், உன் வீட்டில் இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களை உன் குடும்பத்தோடு இயேசு உன்னை விட்டு விலக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமை, கையில ஆசீர்வாத குறைவு, ஐயா என் குடும்பத்தை நடத்த போதுமானது இல்லை,
ஊழியத்தை நடத்த எனக்கு போதுமான வருமானம் இல்லை. ஐயா, நான் ஏழை எளிய மக்களை நான் விசாரிக்க எனக்கு இன்னும் அதிகமான பணம் தேவை என்று நீ சொல்லுகிறாயா, கர்த்தர் உன் வீட்டில் இந்த நன்மைகளை கொண்டு வருவார். என்ன விதமான ஃப்ரூட்ஃபுல்னஸ்? மெட்டீரியல் ஃப்ரூட்ஃபுல்னஸ் உன் வீட்டில் கர்த்தர் கொண்டு வருவார். நீ செய்கிற தொழில் எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருக்கும். நீ செய்கிற தொழில், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இயேசு விடுவிக்கிறார் தாம்பரம் இரவுல 9:30 மணிக்கு ஒரு கூட்ட மக்கள் வராங்க. வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணிக்கு போய் பார்த்தா ஒரு பெருங்கூட்ட மக்கள் உட்காந்துருக்காங்க. என்ன கூட்டம்னு கேட்டா, வியாபாரத்துக்குன்னு வந்திருக்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக, மெட்டீரியல் பிளஸிங்காக வந்திருக்கிறோம். கடையெல்லாம் அடைச்சிட்டு என் தொழிலெல்லாம் மூடிட்டு இரவு வந்திருக்கிறோம். வீட்டுக்கு போல அவங்க நேராக வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்? என் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த ஆண்டோடைய வார்த்தையை கொடுத்த அந்த மகளுக்கு ஜெபித்தது எவ்வளோ மகிழ்ச்சியான தருணம். இரவெல்லாம் ஒழியும். மக்கள் அப்படியே நைட்டு 12 வரைக்கும் நின்றுட்டு இருந்தாங்க. மக்களுக்கு ஜெபித்து நான் கடந்து வந்தேன். ஐ வாண்ட் டு என்கரேஜ் மை சில்ட்ரன். உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். மெட்டீரியலி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் வறட்சியோடு பண குறைவோடு இருப்பது தேவன் விரும்பல. அவன் ஒருவனாய் இருக்கையில் அனைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆண்டவருடைய பிளஸிங் அப்படிதான். ஒருவனாய் இருக்கிறேன். என் ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களை சொல்லட்டுமா, ஒரு சின்ன ஒரு சாக்கு மூட்டைக்குள்ள என்னுடைய திங்ஸ் அடைக்கிறாங்க. அப்படிதான் நானும் மனைவியும் இந்த சென்னையில் நாங்கள் வந்தப்போ ஒரு வீடை மாற்றினோம். என் திங்ஸ் என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு சாக்கு மூட்டை தான். சாக்கு மூட்டையில் சில புத்தகங்கள், அவ்வளோதான். ஒன்றுமே கிடையாது வீட்டிலங்க. ஐ ஸ்டார்டட் மை லைஃப் வித் அ ஸ்க்ராட்ச். வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்களுடைய ஒய்ஃபுடைய அப்பா அம்மா இருந்தாங்க. ஆனால் யாருடைய உதவி இல்லை பாருங்க. ஆண்டவர் அந்த உதவியெல்லாம் தள்ளிட்டார். அந்த நேரத்தில் நான் ஒன்று ஆசீர்வதிக்கட்டும், ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல உன்னை நான் ஆசீர்வதிக்கட்டும். ஜீரோல இருந்து தான் என்னுடைய வாழ்க்கை நான் தொடங்கினேன். யாரெல்லாம் நீ பொருளாதாரத்தில் எனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கிறாயா, God is ready to provide everything to you. யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வாசிக்க வேண்டாம். வீட்டில் போய் யாரெல்லாம் பொருளாதார ஆசீர்வாதம் வேணுமோ இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி, ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு தாருன்னு கேளுங்க. அவர் ஒப்பீரின் தங்கத்தை உனக்கு கொடுப்பார். ஆற்று கற்களை போல மணலத்தனையான அவரே உனக்கு சொக்க தங்கமாய், அவர் உனக்கு சொக்க தங்கமாய் இருப்பார். அவரே உனக்கு வெள்ளியை கொண்டு வருவார். அவரே பொருளாதாரத்தை உனக்கு கொடுப்பார். சாலமோன் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை. அவே மை டியர் சில்ட்ரன், நீ விரும்பணும். ஆசீர்வாதத்தை விரும்பினாதான் வரும். பொருளாதாரத்தை நீ விரும்பணும். வியாபாரம் செழிக்கணும், நிறைய பணம் கூடும். பண ஆசை எனக்கு வேண்டாம், பட் ஐ நீட் மணி. பண ஆசை எனக்கு வேண்டாம், பட் ஐ நீட் மணி டு சப்போர்ட் மினிஸ்ட்ரி. I need money to support the poor people. I need money to support the evangelical work. Lord, I need money. ஆனால் பண ஆசை எனக்கு ஒரு நாள் வரக்கூடாது. ஆண்டவர் அப்படி ஜெபிங்க. God will provide the blessing to you. Financially, God is going to bless you. ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு போடுறேன். ஆண்டவர் இருதயத்தில் போடுற வார்த்தையை உங்களோடு பேசுகிறேன். சங்கீதம் 128:3 ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெனரேஷனல் ஃப்ரூட்ஃபுல்னஸ். தலைமுறையின் ஆசீர்வாதம். தலைமுறை ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், யோசேப்பை ஆசீர்வதித்தார், மனாசை ஆசீர்வதித்தார், எப்ராயிம் ஆசீர்வதித்தார். அவன் சந்ததியாக யூத ஜனங்களை இன்னைக்கும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஜெனரேஷனல் ஃப்ரூட்ஃபுல்னஸ். உங்களோடு ஓட்ட முடிய போறதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் சந்ததி ஆசீர்வதிப்பார். உன் வீட்டில் ஓ மேல என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மீது ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். God is ready to pour out his blessing. ஓ மேல என் ஆவியும் உன் பிள்ளையும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அப்ப 3 விதமான ஃப்ரூட்ஃபுல்னஸ் கர்த்தர் சொல்றார். எழுதிக்கொள்ள மனசுல. Write every word in your heart. From this moment God wanted to bring the fruitfulness, spiritual, material, and God wanted to bring the generational blessing also. குடும்பத்தில் ஆசீர்வாதம். உன் பிள்ளைகளை குறித்து ஒரு நாள் கலங்காது. ஆண்டவர் உன்னை நினைத்து உன் நீதி உன் பிள்ளைகளை காப்பாற்றும். நீதியின் விளைச்சலாய் பிள்ளைகளை எழும்புவார்கள். 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிறவர். உன் குடும்பத்துக்கு இரக்கம் பாராட்டுவார். Don't worry about your children. Submit your children in the hands of God. தேவனுடைய கரத்துல பிள்ளை ஒப்பு கொடுத்துருங்க. யூத குடும்பத்தை நான் சந்தித்து பேசி கொண்டிருந்தப்ப சொன்னாங்க, ஏன் எங்கள் பிள்ளைகளை குறித்து எங்களுக்கு ஒரு கவலை இல்லை. ஆச்சரியமா பார்த்தேன். நாங்க we are worry about our children. என் பிள்ளைகளை குறித்து தான் worry பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? சொன்னார் 12 வயது 4 to 12
இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏஜ் ஃபார் அவர் சில்ட்ரன். 4 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இந்த வேதத்தின் முதல் 5 ஆகமங்களை எங்கள் பிள்ளைகள் தரவா படிச்சிருவாங்க, மனப்படமா சொல்லுவாங்க. எங்கள் பிள்ளைகள் இருதயங்களில் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை 12 வயசுக்குள்ள நாங்கள் விதைத்திருவோம். Invested God's fear in our children's heart. Train up your child. உன் பிள்ளைகளை பயிற்சி கொடு. நீதிமொழி 22:6 சொல்லுகிறது, ட்ரெயின் அப் யுவர் சைல்டு. முதிர் வயதிலும் அவன் கைவிடாதிருப்பான். மை டியர்லி பெலோவட், ஆண்டவர் சொல்ற முதல் தீர்க்க தரிசன வார்த்தை இந்த 112வது உபவாச கூடுகையில் இந்த ஊழியத்தை நடத்துகிற குடும்பத்துக்கும் இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உனக்கு கனியுள்ள வாழ்க்கை கொண்டு வருவேன், வெளியின் விருட்சங்கள் கனி தரும். 2வது வேத பகுதி சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரா? பூமி தன் பலனை கொடுக்கும். The earth will give increase. ஆண்டவர் உனக்கு கொடுக்க 2வது ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் வளர்ச்சியை. லூக்கா 2:52 சொல்லுகிறது, இயேசு பூமியில இருந்த பொழுது வளர்த்தியில, ஸ்டேச்சர்ல, ஞானத்துல, அவர் தயவுல அதிகமாய் விருத்தி அடைந்தார். பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டது. லூக்கா 1:80, லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டது. நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியில பலன் கொள்ளும்படி தேவ சமூகத்தை கொண்டு வந்து தேவனுடைய கரத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தம் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிப்பார்? நல்ல வளர்த்திய ஸ்டேச்சர். இருக்கிற எல்லா குட்டி பிள்ளைகளும் கேட்கணும் ஒவ்வொரு நாடும், Lord give me a stature, favor in the eyes of men, grace in the eyes of God. மனித தயவு, தேவ கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. குட்டி பிள்ளைகள்லாம் கேட்கணும், before you start your lesson, before you memorize your book, the verse, the important portion, no, you have to pray like this, Lord give the stature, Lord give me the wisdom. சாலமன் இருதயத்தில் ஆண்டவர் ஞானத்தை வைத்தார். 1 ராஜாக்கள் 10:24. சாலமன் இருதயத்தில் ஞானத்தை வைத்தார். அந்த ஞானத்தை கேட்பதற்காய் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் சாலமனின் முக தரிசனத்தை தேடினார்கள். I feel my spirit God is going to expand this ministry. Linden, God wanted to expand it. Don't worry about the people. God bring the people after people in thousands. ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வந்து குவியலா கொண்டு வரீங்க. ஒரு பெருமழையின் ஆசீர்வாதத்தின் சத்தத்தை கேட்கிறேன், பெருமழையின் இறைச்சலின் சத்தத்தை கேட்கிறேன், ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்கிறேன். அந்த நாட்களுக்குள் இந்த மகிமையான ஊழியத்தை தேவன் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 2வது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒரு இன்க்ரீஸ் உனக்குள்ள கொடுப்பார், வளர்ச்சி இருக்கணும். நீ போன மாசத்துல இந்த மாசம் உனக்குள்ள வளர்ச்சி இருக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சி உனக்குள்ள. ஜெபத்துல வளர்ச்சி இருக்கிறதா? அபிஷேகத்தால் வளர்ந்திருக்கிறாயா? கிருபையில வளர்ந்திருக்கிறாயா? ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், ஆவிகளை பகுத்தக்கூடிய வரம், விசுவாச வரம், அற்புதம் செய்கிற சக்தி, குணமாக்கு வரங்கள், பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், பற்பல பாஷைகளை வியாக்கியம் பண்ணுகிற வரம், தீர்க்க தரிசன வரம் ஆண்டவரே எனக்கு தாரும். ஊழியருக்கு மாத்திரம் அது சொந்தமாது இல்லை. இஃப் யூ ஆஸ்க், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஊழியருக்கு மாத்திரம் நான் பட்டாபா போட்டு கொடுத்துருக்கேன். You and me to possess all the spiritual blessing. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். நீ கேட்கிற எல்லாவற்றையும் ஐசையா சாப்டர் 11 verse 2 வாசித்து பாருங்க. 7 விதமான அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவி மேல தங்கியிருப்பார். ஞானத்தை உணர்வருளுகிற ஆவி, வரிசையை போட்டுட்டே வர்றாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற அறிவை குணத்துகிற ஆவி, கிட்டத்தட்ட 7 விதமான காரியத்தை அந்த ஒரு வசனத்தை கர்த்தர் எழுதுகிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல என்ன வெறும் தேவையை மாத்திரம் கேட்க கூடாது, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தாரும். ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி, ஆலோசனை அருளுகிற ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவரே அருளுகிற ஆவி என் மேல தங்கி இருக்கட்டும். ஆவியான இந்த கிருபைகளை எனக்கு தாரும். ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் கேளுங்க. வளர்ச்சியை ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஐக்கியத்தில் இருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய விதத்தில் I am going to increase in the upcoming days. வருகிற நாட்கள் எல்லாரும் ஜெப வீரனா மாற போறீங்க. எல்லாரும் கர்த்தரை துதிக்கிற துதியின் பிள்ளையா மாற போறீங்க. உங்களுக்குள்ள சிறந்த தேவன் கொண்டு வருவார். மிகப்பெரிய ஒரு கூடாரமாய் இந்த கூடாரத்தை தேவன் மாற்றுகிறதை பார்க்கிறேன். தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரா, தேவ வலம் மேல இறங்கி வருகிறது. உன் போராட்டங்களை இயேசு மாற்றுகிறார். புதிய மகிமைக்குள் உன்னையும் குடும்பத்தையும் இயேசு நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் கொடுக்க 2வது ஆசீர்வாதம் என்ன? ஒரு பெரிய வளர்ச்சி. வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொண்டு வர விரும்புகிறார். God really
உங்களை என்னும் பொருளாதாரத்துல ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அதே 10,000, அதே 20,000, அதே 30,000 போராடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மகனுக்கு இன்னைக்கு வயசு 26. அவன் இன்னைக்கு வாங்குற சம்பளத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. அவன் வாங்குற சம்பளத்தில் பாதி சம்பளத்தை வாங்குறதுக்கு எனக்கு 30 வருஷம் ஆச்சு. இன் ஜீசஸ் கால்ஸ். பட் ஏஜ் 26ல அவன் எங்கேயோ இருக்கிறான். God wanted to bless our children. அப்படிதான் நம்முடைய பிள்ளைகளை ஆண்ட கையை வைத்துங்க. யாரெல்லாம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நினை கையை வைத்த ஆண்டவரே என் பிள்ளைகள் அப்படி ஆசீர்வதின்னு கேளுங்க. ஜெபிக்கிற எல்லாரும் மேலும், எல்லா பிள்ளைகள் மேலும் அந்த ஆசீர்வாதத்தை நீ வைக்கணும்ப்பா. எல்லாரும் மேலும் வாங்கி, எல்லாரும் மேலும் வாங்கி. எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானத்தை தாரும் ஆண்டவர். உபாகம் 8:18 சம்பாதிக்கிற பலத்தை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் வைங்கப்பா. நாங்கள் தொட முடியாத உயரத்தை பிள்ளைகள் தொடட்டும். நாங்கள் தொட முடியாத உயரத்தை எங்கள் சந்ததி தொடட்டும். கேட்கிற எல்லாரும் மேலும் ஆண்டவர் இந்த ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்ற. 2வது காரியம் என்ன? ஒரு வளர்ச்சியை தேவன் விரும்புற ஆண்டவர் அதை தான் விரும்புற. ஏன் அந்த தாளந்து ஓமை சொல்லிட்டு போனாரு? அது பெருகணும், வளர்ச்சி வேணும். ஆண்டவர் வளர்ச்சி விரும்புகிறார். 3,000, 6,000, 9,000, 12,000. அதுக்கு மேல ஆவியார் எப்படி எழுதினார்? எண்ணில் அடங்காத மக்களை கர்த்தர் சபையில சேர்த்தார். கணக்கே இல்லை. எக்ஸ்பான்ஷன். உன் கூடாரத்தை விரிவாக்கு. உன் திரைச்சலை விரிவாகட்டும். எக்ஸ்பாண்ட் யுவர் டென்ட், எக்ஸ்பாண்ட் யுவர் கர்டன். I want to increase you from every direction, from left to right. I want to increase you. உன்னை நான் பெருக வைப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே இன்னைக்கு ஆண்டோட இருதயத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவர் சொல்லுகிற 2வது காரியம் என்ன? ஒரு வளர்ச்சியை தேவன் வாழ்க்கையில கொண்டு வருவார். அதுதான் ஆண்டோட விருப்பம். ஆபிரகாமை அழைத்து அப்படியே வைக்கலைங்க. ஒருவனாய் அழைத்தார், ஆசீர்வதித்தார். அவன் சொல்றான், அவனோட வேலைக்காரன் சொல்றான், என் எஜமானை ஆண்டவர் மிகுதியாய் ஆசீர்வதித்திருக்கிறார். பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆதியாகமம் 24:1 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை சகலவற்றிலும் ஆசீர்வதித்தார். அவன் வயது முதிர்ந்தவனானான். கர்த்தர் அவனை சகலவற்றிலும் ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதிக்காத ஒரு பகுதி கூட இல்லைங்க. அப்படிதான் நம்முடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 360 கோணங்களில் உன் வீட்டின் எல்லா பக்கமும், உன் வீட்டில் இருக்கிற எல்லா மூளை முடுக்கெல்லாம், உன் வீட்டில் எல்லா பக்கம் நன்மைகளை இயேசு கொண்டு வர விரும்புகிறார். God want to give the increase from this moment. இந்த நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கையில ஒரு பெரிய பெருக்கத்தை நீ காண்பாய். எபிரேயர் 6:14 நான் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சோர்ந்து போகாம இந்த வார்த்தைகள் எல்லாம் இருதயத்தில் பதித்துக் கொள்ளும். வசனம் கிடைக்கிறப்போ இருதயத்தில் பதித்துக் கொள்ள தினம்தோறும் 2 வசனங்கள் அதை வாசிங்க. ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. 3 மாசத்துல என்னுடைய ஏக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு சொன்னேன். நான் அக்டோபர் மாசம் பிகினிங்ல சொன்னேன். உங்களுக்கு இப்ப சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க 3 மாதம் ஒரு நாளைக்கு 13 அதிகாரம் வாசிங்கன்னா, வேதத்துல ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கு. நீங்க நேரம் விட்டு கூட வாசிக்கலாம். 13 அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசித்தீங்கன்னா 3 மாதத்தில் இந்த வேதத்தை நீங்கள் முடித்து விடலாம். You have to finish. இந்த வேதத்தை நேசிங்க. ஒரு நாளைக்கு 12 அதிகாரம் தான். ட்ரை பண்ணுங்க. அந்த 12 அதிகாரத்தை நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டு வாசிச்சுட்டேன்னா 3 மாதத்துல இந்த வேதத்தை முடிச்சிருவேன். 66 புத்தகங்களையும் நான் முடித்து விடுவேன். அன்றோட ஒரு பொருத்தனை பண்ணிக்கங்க. அந்த நம்பிக்கையோடு நான் வாசிக்கிறேன்ப்பா. ஒரு வசனத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆண்டவரே இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன்ப்பா, அந்த வசனத்தை நேசிக்கிறேன். இந்த வசனத்தை ஆண்டவர் உணவை போல எடுத்துக்கொள்கிறேன். இட் இஸ் மை ஸ்பிரிச்சுவல் ஃபுட். என்னை பிளஸ் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை நிரம்ப ஆசீர்வதிப்பார். 3வது காரியம் ஆண்டவர் சொல்றதை வேகமா நான் சொல்லி உங்களுக்கு கடந்து போக வாஞ்சிக்கிறேன். 3வது சொல்லுகிறார், அவர்கள் அந்த தேசத்தில் சுகமாய் குடியிருப்பார்கள். உன் தேசத்தில் பட்டயம் உலாவுவதில்லை, உன் தேசத்தில் மிருகங்கள் உலாவுவதில்லை. அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பார்கள். எப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவர் பேசினார்? பலவிதமான இக்கட்டுகள், சரியாய் வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் இல்லை, ஜெபம் இல்லை, விடுதலை இல்லை. ஒரு மோசமான நாட்களில் இருந்த ஜனங்கள் மத்தியில தான் இந்த வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன வார்த்தை? அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பார்கள். Don't worry about any disease. எந்த பலவீனத்தை குறித்து யோசிக்காதீங்க. கர்த்தருடைய ஆவி உனக்கு சொல்லுகிற ஒரு டெய்லி நீ சுதந்திரிக்க வேண்டிய ஒரு வசனத்தை நான் சொல்லட்டுமா? ஒரு வசனத்தை சொல்றேன். அவன் மாம்சம் வாலிப நாட்கள் இருந்ததே போல ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். Your God and my God restore even your youthfulness to you.
ஈவன் யுவர் யூத்ஃபுல்னஸ், உன் வாலிப நாட்களை 85 வயசுல ஒரு மனிதன் சொல்றான், வாலிப நாட்களில் 40 வயதுல யுத்தத்துக்கு போன பொழுது என்ன பலன் எனக்குள் இருந்ததோ அதே பலன் 85 வயதிலும் என் சரீரத்தில் இருக்கிறத நான் உணர்கிறேன். the same strength, அதே பலன். யோபு 33ஆம் அதிகாரம் 25 சொல்லுகிறது, அப்பொழுது ஒரு மாம்சம் வாலிப நாட்கள் இருந்ததை போல ஆரோக்கியம் அடையும், தன் வாலிப நாட்களுக்கு திரும்புவான். யாரெல்லாம் வியாதியோட போராடுகிறாயோ, இன்னைக்கு ஒரு சுகத்தை இயேசு மேல வைக்கிறார், ஒரு சுகத்தை வைக்கிறார். உன் சமயத்துல புதிய சுகம் இறங்கி வருகிறது. அவன் மாம்சம் வாலிப நாட்கள் இருந்ததே போல ஆரோக்கியம் அடையும், தன் வாலிப நாட்களுக்கு திரும்புவான். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல மாறுகிறது. ஒரு நாள் இந்த வசனத்தெல்லாம் நீங்க டெய்லி என்ன பண்ணணும், இந்த வசனம் வர்றப்போ மனசுல எழுதிக்கணும். அப்படியே இந்த வசனத்தெல்லாம் என் இருதயத்துல பதித்துக் கொள்ளுகிறேன். அந்த வசனத்தை கண்டுபிடிகளோடுக்கு நீதிமொழிகள் 4:20-22, இந்த வசனத்தை கண்டுபிடிகளோடுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நம்முடைய உடம்புல ஒரு பலவீனம் வரக்கூடாது என்பதுக்கு தான் ஆண்டவர் இத்தனை வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கிறார். டெய்லி என்னுடைய ஊழியத்துல நான் ஒரு செய்தியை போடுவேன். என்ன தெரியுமா? டுடேஸ் ஹெல்த் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு பேரா டெய்லி உட்காந்து நான் வசனம் தேடி கண்டுபிடிச்சு எழுதி டெய்லி போடுவேன். பிஃபோர் 12 o'clock அதிகாலையில பிள்ளைங்க அதை சொல்லட்டும், சொல்லி நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, ஒரு நாள் சோர்ந்து போகாது, நீ உன் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பாய். ஆமென் சொல்லுங்க பாப்போம். யார் என்ன குழப்பம் நடந்தாலும், என்ன போராட்டம் நடந்தாலும் கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற உனக்கு வாக்கு பண்ணுகிறார், அவர்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பார்கள். சுகமா, ஹேல் அண்ட் ஹெல்த்தி. God bring all the well-being. எல்லா சுக வாழ்வை கர்த்தர் கொடுப்பார், நிம்மதியான வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பார். நீதிமான் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. உன் வீட்டுல அந்த கம்பீரமான சத்தத்தை, பயமில்லாத நாட்களை என் பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்படாதபடி அவர்களை நான் பத்திரமாய் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படுத்தாதபடி நடத்துகிறவர். உனக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் கொண்டிருப்பார்கள். இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. ஆண்டவர், இந்த வார்த்தையில் இருக்கிற 3வது ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவன் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4வது மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களோடு பேச போகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் உன் நுகத்தடியின் கயிறுகளை அறுத்து உன்னை அடிமை கொண்டவர் கைகளுக்கு நான் உன்னை விடுதலை ஆக்குகிற பொழுது அப்படின்னு இருக்கு. நுகத்தடி, நுகத்தடி. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, இந்த நுகத்தடி என்கிற வார்த்தையை வாசித்த போது ஆண்டவர் கண்களுக்கு முன்பாய் வசனங்களை கொண்டு வந்து கொண்டே இருந்தார். எரேமியா 30:8, நான் மேல் இருக்கிற அவன் நுகத்தடிகள் உடைத்து இனி உன்னை ஒருவரும் அடிமை கொள்ளாதபடி உன்னை நடத்துவேன். நாகும் 1:13, அவன் உன் மேல் வைத்த நுகத்தை முறைத்து உன் கட்டுகளை அறுப்பேன். சொல்ற என்னென்ன நுகம், இதை நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் என் கண்களை வேதத்தின் பல பகுதிக்கு கொண்டு போனார். வேதம் முழுவதும் எனக்கு அன்பை காண்பித்தார். கிட்டத்தட்ட வேதத்தில் 7 விதமான நுகங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. The yoke of bondage. லேவியராகமம் 26:13, நான் எகிப்தினுடைய நுகத்தடிகளை முறித்து உம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணின உன் தேவனாகி கர்த்தர். The yoke of bondage. இன்னொரு யோக் இருக்கு, yoke of oppression. ஐசையா chapter 9:4. 3 காரியம் இருக்கு. அதுல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? ஐசையா 9:4 அதுல சொல்லுகிறது, மீதியானுடைய நுகத்தடி, மீதியானுடைய நுகத்தடி. 2வது அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மிலாறு, மிலாறு, ஆலோட்டுகளின் கோள், ஆலோட்டின் கோள், இதை நான் முறிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். யோக் ஆஃப் அப்ரஷன், உன்னை ஒடுக்குகிற மீதியான நுகத்தடி. நுகத்தடின்னு இல்லை, அந்த நாட்களில் ஒரு மரச்சட்டத்தை கழுத்துல பூட்டி அந்த நுகத்துல பூட்டிடுவாங்க. அது இருக்கிற வரைக்கும் அந்த எஜமான என்ன சொல்லணுமோ அதை மிருகம் செய்யணும், அதை மனிதர்கள் செய்யணும். அடிமையில இருக்கிற மக்கள் அதை தான் செய்வார்கள். அப்படி ஒரு நுகத்தடிகளை கழுத்துல போடுவார்கள். நண்பதேனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த நுகத்தடியை உங்களுக்கு வேகமா உங்களுடைய இருதயத்துல போடுறேன். யோக் ஆஃப் பாண்டேஜ், யோக் ஆஃப் அப்ரஷன், யோக் ஆஃப் சின். லெமெண்டேஷன் 1:14, புலம்பல் 1:14. அது சொல்லுகிற வார்த்தை என்ன? பாவமாகிய நுகத்தடை. யோவான் 5:5 வாசித்து பாருங்கள். இயேசு ஒரு இடத்துக்கு வருகிறார். பெதஸ்தா குளத்துல 38 வருஷமாய் ஒரு மனிதன் இங்க படுத்து கிடக்கிறான். அந்த மனிதனுடைய பிரச்சனை என்ன?
பிரச்சனை ஆண்டவர் 14வது வசனத்தில் சொல்லுகிறார், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அவனை தேவாலயத்தில் கண்டு அதிக கேடானதொன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே. பாவம் என்கிற நுகத்தடி ஒரு மனிதனை 38 வருஷமாய் totally the sin made the man invalid for 38 long years. பாவத்தில் ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஏன் இந்த உபவாச கூட்டம்? தேசத்தில் இருக்கிற பாவத்தின் நுகத்தடிகளை உடைக்கிற ஒரு சம்மட்டியாய் இந்த ஊழியத்தை தேவன் பயன்படுத்தட்டும். பாவம் என்கிற நுகத்தடி, பாவம் இருக்கிற வரைக்கும் அந்த பாவத்துக்கு மனிதன் அடிமையா இருப்பான். இயேசு பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? பாவத்திலிருந்து ஒன்னையும் விடுதலையாக்கும்படி. அப்ப என்ன நுகத்தடி இருக்கு? யோக் ஆஃப் ஹியூமன், யோக் ஆஃப் த அத்தாரிட்டி, ஹியூமன் அத்தாரிட்டி. 1 ராஜாக்களை புஸ்தகம் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்துல. அப்போ ராஜாக்கள் ஜனங்களை நுகத்தை வைத்து அவர்கள் அடிமையா வைத்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். the yoke of human authority. மனிதர்கள் கூட இன்னைக்கு ஜனங்களை அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள். வேலையில் இருக்கிற எஜமானுக்கு வேலை செய்கிற மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். பார்த்தாலே பயந்து ஓடுகிற ஜனங்கள் உண்டு. ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தில் இருந்தப்போ சாயங்காலம் ஒரு 4-5 மணி வரும். திடீர்னு பார்த்தா ஜனங்கள்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. கடா தெரிச்சு ஓடுறான்னு பார்த்தாதான் உள்ள கார் வரும். பார்த்தீங்கன்னா பிரதரோ டாக்டர் பாலோ யாரோ உள்ள வருவாங்க. உள்ள வரப்ப அங்க இருக்கிற மக்கள் தெரிச்சு ஓடுவாங்க. அப்படி அந்த மக்களை தட்டி நிறுத்தினேன். ஏன்டா ஓடுறீங்க? வர்றது யாரு? ஊழியர்கள் வருகிறார்கள், வரட்டும், விஷ் பண்ணுவோம். நான் அங்க இருந்த காலம் வரைக்கும் எத்தனை முறை கார் வந்த பொழுதும் நான் ஓடுறதே கிடையாது. நின்று சில நேரம் காரை திறந்து விட்டுருக்கேன். பிரதரோட பாலும் இறங்குவாங்க, விஷ் பண்ணியிருக்கேன், என் தோளில் தட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் நம்ம ஓடணும்? ஏன் ஓடணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நம்ம ஓடுவதற்கு அழைக்கப்படலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நுகம், ஹியூமன் அத்தாரிட்டி இன்னைக்கு நிறைய பேர் அடிமைகளாக வைத்திருக்கிறது. உன்னை ஒருவர் எந்த மனிதனுக்கு பயப்படக்கூடாது. அன்பினால எல்லாருக்கும் நம்ம அன்பினால எதை வேணா செய்யலாம். ஒரு மனிதனையும் பார்த்து நீங்க நானும் பயப்படக்கூடாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். டோன்ட் வரி அபவுட் எனிதிங். யாரை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கிருபையா இருக்கிறார். கர்த்தர் அந்த கிருபை நமக்கு கொடுப்பார். ஒரு நாடு சோர்ந்து போகாம கர்த்தரை தேடுகிற கிருபை கர்த்தர் கொடுப்பார். மனுஷனை குறித்த பயம் கண்ணியை வருவிக்கும். ஒரு நாள் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. யாரு வேணா இருக்கட்டும், ஊழியரா இருக்கட்டும், யாரு வேணா இருக்கட்டும். ஏன் பயந்து தெரிச்சு ஓடணும்? அதுக்கு பிற்பாடு அந்த பிராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஜீசஸ் கால்ஸில் குறைய ஆரம்பித்தது. நான் இருந்த காலத்தில் நிறைய புதிய புதிய விஷயங்களை ஜீசஸ் கால் செய்து, நான் இருந்த காலம் வரைக்கும் என் பேரே டை, ப்ளூ பிளாக் டை. எனக்கு கல்லூரியில் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஜீசஸ் கால்ஸ் டை இல்லாமல் ஒரு நாள் போனதில்லை. 30 வருஷம் கிட்ட ஊழியம் பண்ணியிருக்கேன். எவ்ரிடே வேதியோ பலவீனமோ சோர்வோ எல்லா நாளும் டையோடு தான் இருப்பேன். ஒரு காலத்தில் அதுதான் அங்கே கோடா மாறிடுச்சு. எவ்ரி ஒன் எல்லாரும் டாக்டர் பால் முதற்கொண்டு எல்லாரும் டை கட்டிட்டு வர ஆரம்பிச்சாங்க. அது ஒரு யூனிஃபார்ம் கோடாக மாறி போனது. மை டெய்லி பெல்லூர், ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கையை வைத்து சொல்லுங்க. எந்த மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன், எந்த சூழ்நிலைக்கு பயப்பட மாட்டேன், எந்த பிசாசுக்கும் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, எந்த பிசாசுக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் இதை மாத்திரம் வேகமா சொல்லி கடந்து போறேன். அப்பதான் புதுசா ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறேன். கத்தோலிக்க பாரம்பரியத்திலிருந்து கொஞ்சம் வெளியே ஆண்டோடைய ருசித்திருக்கிற ஆரம்ப காலம். அப்பதான் கொஞ்சம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற காலம். காலையில 11 மணி இருக்கிற அப்ப ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன், +2. அப்ப திடீர்னு எதிர்க்க வீட்டுல இருந்து ஒரு பிரதர் தலைதறிக்கு ஓடி வந்தாரு. என்ன பார்த்துக்க, தம்பி நீங்க சர்ச்சுக்கு போற கும்பல் தானே? நான் சொன்ன ஆமாங்க, சர்ச்சுக்கு போறோம். சொன்னார், என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. 8 வயசு பொண்ணு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற எல்லாரும் கேள்வி பேசுறாங்க. ஐயா, என் பொண்ணு வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கிறா. கடைசியில் ஒருத்தர் சொன்னாரு, யாராவது சர்ச்சுக்கு போற மக்களை போய் கூட்டுவாங்கடா, ஜோம் பண்ணா இந்த பிசாசு ஓடின்னு சொன்னாரு. நீங்க சர்ச்சுக்கு போறோம் தானே, ஜோம் பண்ணுங்க தம்பின்னு கூப்பிட்டாரு. அப்பதான் நானே கொஞ்சம் பீனியில வந்திருக்கிறேன். நான் சொன்னேன், நீங்க போங்க, நான் கூட்டு வரையா, நான் வரையான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். போய் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் கூப்பிடுறேங்க. நல்லா கொஞ்சம் என்னை வழி நடத்தக்கூடிய ஒவ்வொரு சகோதரி வீட்டுக்கா போறேன். ஏன் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கான், பிசாசு பிடிச்சிருக்கான்,
வாங்க என் கூட வாங்க, போய் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரலாம், அந்த பிசாசை துரத்தலாம். அவர் சொல்றாரு, என்ன தம்பி இப்படி வந்து பொசுக்குன்னு கேட்டீங்க, அதெல்லாம் உபவாசம் பண்ணிட்டு தான் போனோம். டக்குன்னு போய் பிசாசுக்கிட்ட நிற்கக்கூடாது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க பாரு. 4 பேரை கேட்டேன், 4 பேர் வர முடியான்ட்டாங்க. நான் யோசித்து கொண்டே இருக்கிற, திருப்பி வரட்டாரு. தம்பி வாங்க போலான்னு கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டாரு. வீட்டுக்குள்ள போறேன், பாத்திரம் எல்லாம் உடஞ்சி கிடைக்கு, கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு, வால் கிளாக்லாம் உடஞ்சி தூள் தூளா கிடைக்கு. நான் கேட்டேன், என்னய்யா எல்லாத்தையும் உடைச்சிட்டாயா? மொல்லாம எட்டி பார்த்தேன், அந்த பொண்ணை நின்று கொண்டு, சின்ன பொண்ணு, ஆனா 4 பேரும் பிடிக்க முடியல. ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்ச ஜபம் அதான் வந்திருக்கு, தெரிஞ்ச ஜபத்தை அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே உள்ள போறேன். அந்த பொண்ணை பார்த்தேன், ஒரு 6 அடிக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க. பார்த்த உடனே சொன்னேன், இயேசு நாமத்தில் உட்காரு அப்படின்னு. தப்புன்னு நம்ம உட்காந்துட்டாங்க. குட்டி பொண்ணு, கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அப்படியே கிட்டக்க போனேன். எனக்கு தெரிஞ்ச என்னென்ன ஜபம் தெரியுமோ, என்று எப்படியெல்லாம் ஜபிக்க தோணுச்சோ நான் கண்ணை மூடி நான் பாடி ஜபிக்க ஆரம்பிச்சேன். கண்ணை திறந்து பார்த்தா பிள்ளை கீழே ஃப்ளாட் ஆயிட்டுங்க, விழுந்துட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு அந்த மகள் தலையில எண்ணெயை அப்ளை பண்ணி ஜோம் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு பிள்ளை எழுப்பி வச்சா, அந்த பேய் எங்கே போச்சுன்னே தெரியல, அந்த இருள் எங்கே போச்சுன்னே தெரியல. அன்னைக்கு அந்த பகுதி முழுவதும் என்ன பேச்சு தெரியுமா? பிசாசை ஆண்டவர் துரத்தின செய்தி தான் அந்த பகுதி முழுவதும் பேசப்பட்டது. கையை தட்டிக்கு பார்ப்போம். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கையை தட்டி. எதை குறித்து பயப்படாது, எதை குறித்து பயப்படாது. தைரியமா போய், நான் ஜெபிச்சா பிசாசல் ஓடும். தைரியமா போய் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனிங்க, யோக் ஆஃப் பாண்டேஜ், யோக் ஆஃப் ஆப்ரேஷன், யோக் ஆஃப் சின், யோக் ஆஃப் ஹியூமன் அத்தாரிட்டி, இன்னொன்னு இருக்கு, யோக் ஆஃப் பாபிலோன் கேப்டிவிட்டி. யோக் ஆஃப் பாபிலோன் கேப்டிவிட்டி. அந்த வார்த்தை நீ வேதத்துல போய் பொறுமையா, அந்த வசனம் எனக்கு டக்கு நினைவுக்கு வரல. அந்த பாபிலோன் கேப்டிவிட்டி, ஒரு அடிமையாய் அடிமைப்படுத்துகிற அந்த 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 பாபிலோன் கேப்டிவிட்டி என்ன தெரியுமா? நம்முடைய கழுத்துல நுகத்தை போட்டு இழுத்து கொண்டு போகிற ஒரு நிலைமை. சிதேக்கியா ராஜா தன் கடைசி நாட்களில் அவனை அப்படிதான் கைது பண்ணி கொண்டு போனாங்க, சிறைப்படுத்தி கொண்டு போனாங்க. அன்பு தேவனுடைய பாபிலோனுடைய கேப்டிவிட்டியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 5வது, எத்தனை சொல்லியிருக்கேன் இப்போ? திருப்பி சொல்லுங்க. யோக் ஆஃப் பாண்டேஜ், யோக் ஆஃப் ஆபரேஷன், யோக் ஆஃப் சின், யோக் ஆஃப் ஹியூமன் அத்தாரிட்டி, யோக் ஆஃப் பாபிலோன் கேப்டிவிட்டி. 6வது, யோக் ஆஃப் த லா. அப்போஸ்தலர் 15:10. அப்போஸ்தலர் 15:10 யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் 15:10 சீக்கிரம். ஆக்ட்ஸ் 15:10. பிதாக்களாலும் நமக்கு கூடாதிருந்த நுகத்தடியை, ஓகே, நுகத்தடியை குறிச்சு இங்க பேசுங்க. என்ன நுகத்தடி இது? நியாய பிரமாணமாகிய நம்முடைய முற்பிதாக்கள் சந்தித்ததான நுகம். அந்த முக்காடு இன்னும் நீக்கப்படாமல் இருக்கிறது. யாரெல்லாம் நியாய பிரமாணத்தை பிடித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த முக்காடு இன்னும் நீக்கப்படாமல் இன்றும் கூட யூதர்கள் அந்த முக்காடோடு தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசுவை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர் மேல் இருக்கிற முக்காடுகளை ஆண்டவர் விலக்கி போடுவார். அந்த அடிமைத்தனம் மட்டும் விலகி போகும். யோக் ஆஃப் லா. 7வது ஒரு யோக் இருக்கு. அது என்ன யோக்கு? அது என்ன ஆண்டவர் சொல்லுகிறாரு? என் நுகத்தை, மத்தேயு 11ஆம் அதிகாரம் கடைசி 28, 29, 30 ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தை உண்மையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இட் இஸ் வெரி லைட். அது உன்னை அடிமைப்படுத்தாது. அந்த நுகம் உன்னை அடிமைப்படுத்தாது. அந்த நுகம் உன்னை வேதனைப்படுத்தாது. என் நுகம் ரொம்ப ரொம்ப லைட்டு. என் சித்தமாகிய நுகம், நான் உனக்கு கொடுக்கிற அன்பின் நுகம், என்னை நீ தேட வேண்டும் என்று சொல்லுகிற நுகத்தை உண்மையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். கம் டு மீ, லேர்ன் ஃப்ரம் மீ. இந்த நுகத்தை உண்மையில் ஏற்றுக்கொள், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார். 7 விதமான நுகங்களை ஆண்டவன் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்தார். அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? நான் அவருடைய நுகத்தடி கயிறுகளை அறுத்து அவளை அடிமை கொண்டவன் கைகளுக்கு நான் விடுவிக்கிற பொழுது, யாரெல்லாம் உங்களை அடிமை கொண்டிருக்கிறார்களோ, வியாதிக்கு அடிமையா இருக்கிறாயா, கடனுக்கு அடிமையா இருக்கிறாயா, மனிதனுக்கு அடிமையா இருக்கிறாயா, எதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிறதோ அந்த அடிமைத்தன கயிறுகளை கர்த்தர் என்னை கொண்டு விட்டு அறுப்பார். இந்த 112வது உபவாச கூடையில் உன் நுகங்களை கர்த்தர் அறுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தம்பி எனக்கு சொன்ன வார்த்தை, இன்னும் நல்ல பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணிட்டு போவேன், நல்ல ஆயத்தத்தோடு நல்ல பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போவேன். மேடையில் போய் நின்ற உடனே, ஜனங்களை பார்த்த உடனே
ஊழியர்களை பார்த்த உடனே பேச வந்ததெல்லாம் மறந்துடும், உளறிட்டு கீழே இறங்கிடுவேன். தம்பி சொன்னார், பல முறை இது எனக்கு நடந்திருக்கிறது. அன்றாட்டு சொன்னேன், இந்த மகன் மேல் இருக்கிற நுகம், இந்த மகனுடைய கண்களை கட்டுகிற நுகம், மகன் மேல் இருக்கிற போராடுகிற அந்த நுகம், ஆண்டவரே உமக்காய் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா நுகங்களும் முறிக்கப்படட்டும். அந்த தம்பியின் மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் உடைத்தார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதம் என்ன? 4வது ஆசீர்வாதம், உன் நுகத்தடிகள் எல்லாம். எப்படி இந்த நுகத்தடிகள் முறிக்கப்படும்? 3 காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி முறிக்கப்படும்? லேவியராகமத்தின் புத்தகம் 26:13, பிதாவாகிய தேவனுடைய வல்லமையினால், எழுதி கொள்ளுங்க, பிதாவாகிய தேவனுடைய வல்லமையினால், பிதாவாகிய தேவனாகிய அந்த கர்த்தருடைய வல்லமையினால் அந்த நுகத்தை அவர் உடைப்பார். எகிப்தின் அடிமைத்தனங்களை, எகிப்தின் அடிமைத்தனம் உன்னை விட்டு முறித்து உன்னை விடுதலையாக்கி உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். பிதாவாகிய தேவனுடைய வல்லமையினால். ஏசாயா 9:4, அது எப்படி அந்த நுகம் உடைக்கப்படும்? குமாரனாகிய இயேசுவின் பிரசன்னத்தினால் அந்த நுகம், பிதாவாகிய தேவனாகிய இயேசுவினுடைய அந்த பிரசன்னத்தினால் அந்த நுகங்கள் முறிக்கப்படும். இங்கே ஆவியான இருக்கிறார், விடுதலை உண்டு. ஆவியான உன் வீட்டுல ஒவ்வொரு நாளும் இன்வைட் பண்ணு. ஒரு நுகம் உன்னை தொடுவதில்லை. உன் மேல இருக்கிற எல்லா நுகங்களையும், மறைவாய் இருக்கிற கிரியைகள், உனக்குள்ள இருக்கிற பயங்கள், பலவிதமான நெருடுதல்கள் எல்லாவற்றையும் இயேசு உன்னை விட்டு மாற்றுவார். நீங்க நானும் முழுமையான விடுதலையோடு இருக்க இயேசு விரும்புகிறார். God want to give the freedom while you are handling money. God want to give the freedom for your health. God want to give the freedom to run your family, run your ministry. உன் ஊழியத்தை, குடும்பத்தை நடத்தக்கூடிய ஃப்ரீடம், விடுதலையை இயேசு கொடுக்க விரும்புகிறார். நீங்க நான் ஒரு நாளும் அவன் அந்நாளில் அவன் மேல் வைத்த நுகத்தடியை நான் முறித்து அவன் கட்டுகளை அறுப்பேன். நான் 1:13 அப்படி சொல்லுகிறது. உன் மேல இருக்கிற நுகங்கள் எல்லாம் ஆண்டவர் உடைப்பார். பிதாவாகிய தேவனால் அந்த நுகம் முறிக்கப்படும். குமாரனாகிய தேவனால் அந்த நுகம் முறிக்கப்படும். ஐசாயா 10:27, ஏசாயா 10:27 சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். பரிசுத்த ஆவியாகிய தேவனால், பரிசுத்த ஆவியாகிய தேவனால் அந்த நுகம் உன்னை விட்டு முறிக்கப்படும். வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து, பிதாவே உம்முடைய வல்லமையினால் எல்லா நுகங்களையும் உடையும். ஒவ்வொரு நாளும் கோபத்தில், எரிச்சலில், கசப்பில் எனக்கு விரோதமாய் பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளையும், எனக்கு எதிராக வருகிற சாபங்களை, எனக்கு எதிராக வருகிற சாபமான வார்த்தைகள் எல்லாம் உமது வல்லமையினால் முறித்து போடும். இயேசுவே, வல்லமை உள்ள தேவனுடைய பிரசன்னத்தினால் அந்த நுகங்கள் முறியட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய அபிஷேகத்தினால் புதிய எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணுவீர் என்று சங்கீதக்காரர் சொல்வதை போல புதிய எண்ணெய் என் மேல ஊற்றும், புதிய எண்ணெய் மேல ஊற்றும், என் நுகங்களை முறித்து போடும். அன்றோட்ட ஒவ்வொரு நாளும் வாங்க, அனுதின ரட்சிப்பை கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுப்பார். நீங்களும் நானும் விடுதலையோடு சுகத்தோடு ஆண்டவர் கொடுக்கிற மேன்மீன் ஆசீர்வாதங்களை, fruitfulness, increase. God want to give the safety. Number 4, God want to give the deliverance. 5வது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் சொல்லுகிற 5வது காரியம் என்ன? நான் அவர் கைகளுக்கு உங்களை விடுதலையாக்குகிற பொழுது நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். The knowledge of God. God want to give this ministry. இந்த ஊழியத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற 5வது காரியம் என்ன? தேவனை அறிகிற அறிவு. ஓசி 6:3, தேவனை அறிகிற அறிவு. ஆண்டவர் என்னத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? அவரை அறிகிற அறிவை அன்றி வேற ஒன்றையும் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. அவருடைய இருதயத்தை 2 நாளாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை எல்லாம் வாசித்து பாருங்கள். இந்த வேத பகுதி சொல்லுகிற செய்தி என்ன? சாலமன் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்திருந்தவனாய், ஆண்டவருடைய இருதயம் என்ன என்பது உணர்ந்திருந்தவனாய், ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறவற்றையே ஜெபமாய் மாற்றி ஜெபிக்கிறான். ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன இருந்தது? ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் உம்முடைய கண்களும் இருதயம் என்னாலும் இருக்கட்டும். சாலமோன் ஜெபிக்கிறான், உம்முடைய கண்களும் இருதயம் என்னாலும் இந்த ஆலயத்தின் மேல் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் பதில் கொடுக்க 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் பதில் கொடுக்கிறார். என் கண்களும் இருதயமும் என்னாலும் இந்த ஆலயத்தில் இருக்கும். எப்படி ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியும் தெரியுமா? You know the heart of God. ஆண்டவர் இருதயத்தில் இருக்கிற இரவு நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று சடுதியை பரிசுத்த ஆவியானவர் என் மேல் பலமாய் இறங்குவார். அதுதான் எனக்கு தெரியும். அது பிறகு என்ன நடந்து தெரியாது. அடுத்த 1 மணி நேரம் ஆவியானவரை அவருக்கு பிரியப்படி நடத்துவார்.
அவர் வார்த்தையை நாவல போடுவார். அவர் போட நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். அது தீர்க்க தரிசனமாய் வரும், அந்நிய பாஷையாய் வரும், பாஷையில் வியாக்கியானம் பண்ணிக்கொண்டே இருப்பார். 1 மணி நேரம் அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்று சொன்னால், வித்தியாசமான ஒரு ஜெப ஒரு நிலைமைகளை கர்த்தர் கொண்டு போவார். பல காரியங்களை ஆண்டவர் இந்த நேரத்தில் பேசுவார். ஆவியானவர் இரவு நேரங்களில் தன் பிள்ளைகளை அப்படி நிரப்ப விரும்புகிறார். To know the heart of God. ஒவ்வொரு வாஞ்சி, ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, உங்களுடைய இருதயத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. எப்படி இந்த இருதயம் வெளிப்படுத்தப்படும்? The purity of your heart reveal the heart of God. உன் இருதயத்தில் என்னைக்கு சுத்தம் வருகிறதோ, உன் இருதயம் எப்போ தேவனுக்கு உண்டாய் உத்தமமாய் இருக்கிறதோ, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 56 சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்வதற்கு உன் தேவனாய் கர்த்தரோடு உன் இருதயம் உத்தமமாய் இருக்கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனோடு உத்தமமா உன் இருதயம், தேவனோடு நெருக்கமா, தேவனுக்கு பிரியமா உன் இருதயம் இருந்தா ஆண்டவர் தன் இருதயத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். நம்முடைய ஹெல்த்தை குறித்து ஆண்டவர் பேசுவார். நம்முடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் பேசுவார். உன் மனைவி குறித்து கர்த்தர் பேசுவார். உன்னுடைய கணவனை குறித்து கர்த்தர் பேசுவார். உன் ஊழியத்தை குறித்து கர்த்தர் பேசுவார். ஒவ்வொரு நாளும் நீ காலையில தேவ சமூகத்தை வந்து காத்திருந்தா ஆண்டவர் உன்னோடு பேசுவார். எப்ப காத்திருக்கணும்? சங்கீதம் 46 1-5, அதிகாலையில் நான் அதற்கு சகாயம் பண்ணுவேன். சூலமேத்தியால ஒரு அருமையான ஒரு ஜெபம் செய்யறார். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன்னத பாட்டு 7:12 சொல்லுகிறது, அதிகாலையில் திராட்சை தோட்டத்துக்கு போவோம், திராட்சை கொடியில் துளிர்த்து பூத்திருக்கிறதா என்றும் மாதுளம் செடி மலர்ந்திருக்கிறதா என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை என் நேசருக்கு கொடுப்பேன். அதிகாலையில் சுலமேத்தியான் சொல்ற, அதிகாலையில் திராட்சை தோட்டத்துக்கு போவோம். அங்க போய் என்ன செய்யணும்? Go into vineyard, examine the wine. Pomegranate in bloom. அது மலர்ந்திருக்கிறதா, அது இந்த மாதுளம் செடி மலர்ந்திருக்கிறதா என்று பார்ப்போம். அங்கே அந்த திராட்சை தோட்டத்தில் என் நேசருக்கு என் உச்சிதங்களை என் நேசருக்கு கொடுப்பேன். என்னிடத்தில் இருக்கிற சிறந்ததை நான் கொடுப்பேன். ஆண்டவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்வது 2வது. நான் முதல்ல என் ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுப்பேன். என் நேசத்தின் உச்சிதங்களை, அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள். தூதாயும் பழங்கள் என்னிடத்தில் உண்டு, என் வாசலில் பழையவர்களும் புதியமான நிறைய பழங்கள் இருக்கிறது, அவைகள் எல்லாம் நேசருக்கு கொடுக்கும்படி நான் வைத்திருக்கிறேன் என்ற மகள் சொல்லுகிறார். அதிகாலை நேரம் நீ எழுந்து நீ ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்க நீ ஆயத்தப்பட்டா. நீ விரும்புகிற நேரம் தேவனை தேடுவதல்ல, தேவனை விரும்புகிற நேரத்தில் நீ ஓடி. வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்தார். 4ஆம் ஜாமம் என்று வேதத்தில் பல இடங்களை பார்க்க முடியும். என்னங்க 4ஆம் ஜாமம் என்ன? அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிற 3 மணி நேரம் 4ஆம் ஜாமம் என்று வேதம் சொல்லுகிறது. சாயங்காலம் 6 மணிக்கு தான் தொடங்கும். 6 மணி 9 முதலாம் ஜாமம், 9லிருந்து 12 2ஆம் ஜாமம், 12லிருந்து 3 3ஆம் ஜாமம். 4ஆம் ஜாமம் என்பது அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி. You have to seek the Lord. அதிகாலையில் திராட்சை தோட்டத்துக்கு ஓடி வாருங்கள். அதிகாலையில் வந்து அதில் மலர்ந்திருக்கிறதா, டெண்டர் கிரேப்ஸ் இருக்கா? என் வாழ்க்கையில நான் ஆவிக்குரியத்தில் வளர்ந்திருக்கிறேனா? I am spiritually grown. எனக்குள்ள ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி இருக்கிறதா? மெச்சூரிட்டி எனக்குள்ள இருக்கிறதா? இன்னும் குழந்தைகளை போல நான் பேசிக் கொண்டிருக்கிறேனா? ஆவிக்குரிய முதிர்ச்சி எனக்குள்ள இருக்கிறதா? ஈசாக்கு துறவை வெட்டுகிறப்ப ஜனங்கள் எல்லாம் வந்து வாக்குவாதம் பண்றாங்க. வாக்குவாதம் பண்ண உடனே ஈசாக்கு ஒண்ணுமே பேசல. அந்த துறவுகளை அப்படியே விட்டு அடுத்த துறவுக்கு போகிறான். சிட்னா ஈசேக் ஒவ்வொரு இடம் தாண்டி போறான். 3வது இடத்துக்கு வரான். அங்கே கிணறு வெட்டுறான். யாருமே அவன் உரிமை கொண்டாடல. இப்ப சொல்றான், கர்த்தர் நம்முடைய தேசத்தில் பருகி பெருகும்படி தேவன் நமக்கு ரூமை உண்டாக்கினார், இடம் உண்டாக்கினார் சொல்லி ரெகபோத்துன்னு அந்த இடத்துக்கு பேர் வைத்தான். God want to give the spiritual maturity. யாராவது உங்கள்ட்ட இன்டிஃபரண்ட் நடக்கிறாங்களா? அமைதியில போயிடுங்க, சைலண்டா. We show our spiritual maturity. ஆண்டவர் சிலுவையில இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவளை மன்னியும். ஸ்தேவான், ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும். தம்மை அடித்து துன்பப்படுத்தின மக்களுக்காய் ஸ்தேவான் செய்த ஜெபம். ஒரு மனிதனுக்காய் பரலோகம் திறக்கப்பட்டது. அவன் பார்க்கிறான், இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறதும் சிங்காசன வலது பக்கத்துல இயேசு நிற்கிறதை நான் காண்கிறேன். I seen the Christ standing. அவர் பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறார் தான் பைபிள் சொல்லுது. ஆனா ஸ்தேவானுக்கு கிடைச்ச வெளிப்பாடு பாருங்க. சிங்காசனத்தினுடைய வலது பக்கத்தில்
இயேசு நிற்கிறவராய் காண்கிறேன். Jesus standing to receive me. இயேசு எழுந்து நின்று வரவேற்க ஆயத்தப்படுகிறார். இயேசு நிற்கிறத நான் பார்க்கிறேன். ஸ்தேவானுடைய அந்த உண்மையான சாட்சி வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அந்த என்னுடைய பிள்ளையே, ஆண்டோடைய இருதயத்தை அதிகாலையில் தேடுங்க. 4வது வாட்சிக்கு அதிகாலையில் எல்லாரும் வச்சு எழும்புங்க. சங்கீதம் 119 142 தாவீது சொல்லுகிறார், குறித்த காலத்தில் எழுந்து உடைய வசனத்தை நான் தியானிப்பேன். வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு நேரத்தை முன்குறித்த ஒரு தாவீது. குறித்த காலத்தில் எழுந்து, அதிகாலையில் எழுந்து, அதிக இருட்டோடு எழுந்து தேவனை நோக்கி நான் சத்தமிடுவேன் என்று சொல்லுகிறான். அந்தி சந்தி மத்தியான வேளையில் தேவனை நோக்கி நான் என் விண்ணப்பத்தை ஏறெடுப்பேன் என்று சொல்லுகிறான். அப்படி நீதி நியாயங்கள் நிமித்தம் 119 சங்கீதம் 110 164 உங்களுடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளைக்கு 7 முறை துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். அதிகாலை எழுந்து பிரயாசப்படுங்க. பவுல் சொல்லுகிற ஒன்று சொல்லி நான் முடிக்கிட்டேன். உங்கள் எல்லாரை பார்க்கிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். If you spend more time in prayer, you get more blessing. நீ ஆண்டவருக்கு அதிகமாய் பிரயாசப்பட்டா அதற்குரிய பிரதிபலனை நீ பெற்றுக்கொள்வாய். அவன் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பவுல் எழுதுகிறார், எனக்குள் கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி நான் பிரயாசப்படுகிறேன். ஏனது உபவாச கூட்டம் பிரயாசப்படுகிற ஒரு இடம். என்ன மழை வந்தாலும் ஓடி வந்துருங்க. நான் என்னுடைய ஐக்கியத்தை தொடங்கி 5 ஆண்டுகள் 190 நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணவே இல்லை. ஒரு நாள் கூட காலை எழுந்திருக்காம இருந்ததில்லை. 5:45 இந்த கூட்டம் தொடங்கும். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த லைன்ல ஓடி வருவார்கள். ஜபம் முடிஞ்சு 7 மணிக்கு ஜபம் முடிச்சிடும். அந்த கடைசி ஜபத்தை நான் நடத்துவேன். ஜபம் நடத்த ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஜனங்களை குறித்த காரியங்களை வெளிப்படுத்துவார். நான் பேசிக்கொண்டே இருப்பேன். பேசி முடிச்சு ஒரு 7:10 கூட்டம் முடிச்சிடும். ஜனங்கள் ஒருவரும் போக மாட்டாங்க. The people are waiting. போங்கம்மான்னு சொன்னாலும் பிரதர் ஒரு வார்த்தை எங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது சொல்லுவாருன்னு வெயிட் பண்றோம். The people longing to receive the word. அப்படியே ஜபிக்க ஆரம்பிப்பேன். இருக்கிற மக்களுக்கு அப்படியே பார்த்து 7:45 8 மணி ஆயிரும். ஒவ்வொரு ஜனங்களாய் ஆண்டு வார்த்தை பெற்றுக்கொண்டு கடந்து போவார்கள். 5 ஆண்டு 190 நாள் ஆயிடுச்சு. தினம்தோறும் 5:45 ஒரு கூட்ட மக்கள் தேவனை தேட ஆயத்தமாக இருக்கிறார்கள். I want to encourage my children. நான் அவர் அடிமைத்தனங்களை கயிறுகளை முறித்து அவர்களை அடிமை கொண்டவர் கைகளுக்கு நான் விடுதலையாக்குகிற பொழுது நானே கர்த்தர் என்று அவள் அறிந்து கொள்வார்கள். இந்த ஊழியம் கர்த்தர் யார் என்பதை, எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் என்பதை, நீ ஜெபித்த ஜெபத்துடைய பதிலை அவர் எப்படி கொடுக்க போகிறார் என்பதை, இனி வருகிற நாட்களில் மிகுதியான நன்மைகளை பார்க்கிற ஊழியமாய் இந்த ஊழியத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் 100% என்னால் உறுதியா சொல்ல முடியும். பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது 100% உண்மை என்று ஆவியானவர் உளம் பற்றுகிறார். ஒரு நாள் சோர்ந்து போகாம ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இந்த வார்த்தை, இந்த அருமையான வசனம் 5 ஆசீர்வாதம் கை வைத்துக்கு பார்ப்போம். கை வைத்து சுந்தரிப்போம். முதல் ஆசீர்வாதம் என்ன? கனி உள்ள வாழ்க்கை தேவன் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணிக்கிறேன். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த கனி உள்ள வாழ்க்கையப்பா, ஆண்டவர் ஆவிக்குரிய கனி, ஆண்டவர் உலக மெட்டீரியலுக்குரிய கனி, ஆண்டவர் தலைமுறைக்குரிய கனியை நான் முழுவதும் சுந்தரிக்கிறேன்ப்பா. 2வது கொடுத்த ஆசீர்வாதம், அந்த பூமி தன் பலனை தரும். ஆண்டவரே the earth will give the increase. அந்த பூமி கொடுக்கிற வளர்ச்சியை, ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, என் வீட்டுல வளர்ச்சி, ஆத்தும வளர்ச்சி, இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற மக்களுடைய எண்ணிக்கையில் வளர்ச்சி உண்டாகட்டும். நம்முடைய குடும்பத்தில் வளர்ச்சி கொண்டு வரட்டும். பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும். அந்த வளர்ச்சியை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்கள் தங்க தேசத்தில் சுகமாய் குடியிருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுங்க, சுகமாய் குடியிருக்கிற நாட்களை, கவலை இல்லாமல் குடியிருக்கிற நாட்களை, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாது, பிள்ளைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் என் குடும்பத்தை நீ நடத்துவீர் என் நிச்சயத்தோடு எங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருக்கிற நாட்களை எனக்கு தாரும். 4வது ஆண்டோட கையை வைத்துங்க. வேதம் சொல்லுகிற 6 விதமான நுகத்தடிகளை, 6 விதமான நுகத்தடிகளை ஆண்டவர் என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் குடும்பத்தை பிள்ளைகளை விட்டு எப்பொழுது பலிபீடத்தை புறப்பட்டு வருகிற ஒரு வல்லமை, பிதாவினுடைய வல்லமை, குமாரனுடைய பிரசன்னம், ஆவியனுடைய அபிஷேகம், எல்லா நுகங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை விட்டும் இப்போது நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாகப்பா. எல்லாம் முறிக்கப்படட்டும். ஆண்டவர் 5வது, நீ யார் என்பதை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள போகிறோம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி
எல்லாரும் கூப்பிடுங்க. கண்ணை மூடி, எல்லாரும் கண்ணை மூடி ஏந்திருங்க. என்னை நோக்கி கூப்பிடு என்றேன், இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றேன், இன்னல் துன்ப நேரத்திலும். கருச்சாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுவே. விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுவே. கரங்களை வச்சு நம்பி வந்து கிருபை நீரை இயேசுவே. சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் மாடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமடையே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசுகிறதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. அப்படி அர்ப்பணிங்க. திருப்பாதம் நம்பி வந்து கிருபை நீரை இயேசுவே. தமதம் சமூகத்திலே தமதம் கண்டடைந்தே. ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க கைகள் உயர்த்தி இந்த ஊழியத்திற்காக எல்லாரும் ஜெபிப்போம். இந்த ஊழியத்தை உண்மையோடு நடத்துகிற அருமையான இந்த ஊழிய குடும்பத்திற்காக, அன்பு சகோதர சார்ல்ஸுக்காக தூரத்தில் இருந்தாலும் எவ்வளவு கரிசனையோடு இந்த ஊழியத்தை எண்ணி இந்த ஊழியத்துக்குரிய எல்லா காரியங்களும் செய்கிற அன்பு மகனை குடும்பத்தை, அப்படியே அன்பு சகோதரர் லிண்டனுக்காக மகன் செய்கிற பாரமான ஊழியம் திறப்பட நின்று ஒவ்வொரு மாதமும் ஜனங்களை கூட்டி சேர்த்து இப்படி சில மணி நேரம் ஜபத்தை நடத்துவது எளிதான காரியம் அல்ல. அவ்வளவு பாரத்தோடு செய்கிற மகன் மேல தேவ கிருபை இறங்கும்படி கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிப்போம். மகன் மேல நம்முடைய கரங்கள் வைத்து ஆசீர்வதியும். அருமையான தாயாரை நிரப்பும் ஆண்டவரை, பேர பிள்ளைகளை மகிமையான நிரப்பும். குடும்பத்துக்குள்ள ஒரு நாள் அப்பா ஒரு சின்ன வேதனை வரக்கூடாது, ஒரு சின்ன வியாதி வரக்கூடாது அப்பா. தேசத்தில் நம்முடைய ஜனங்கள் சுகமாய் கூடியிருக்கட்டும், சுகமாய் கூடியிருக்கட்டும். பிள்ளையின் மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றும் ஆண்டவரே. ஆவியான மகனுக்கு சொல்லுகிறார், மகனை ஒன்றை குறித்து கலங்காதே, என் மகிமைக்குள்ள உன்னை மறைத்திருக்கிறேன், என் மகிமைக்குள்ள மறைத்திருக்கிறேன். ஒருவனும் உனக்கு எதிராக எழும்புவதில்லை. ஊழியத்தை கடினமாய் செய்த நாட்கள் அல்ல, லகுவாய் செய்வாய். தேவ தூதன் உனக்கு உதவி செய்யக்கூடிய நாட்கள் வருகிறது. இதுவரைக்கும் நடந்ததை விட நீ வருகிற நாட்கள் இன்னும் மகிமையா இந்த ஊழியத்தை நடத்துவேன். என் மகிமை வெளியரங்கமாகும். இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் செழிக்க வைக்கிறதை காண்பாய். ஒரு நாள் வறட்சி இருப்பது இல்லை, ஒரு நாள் போராட்டம் இருப்பது இல்லை. என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறீரப்பா. ஒரு மகிமைக்குள் எல்லாரையும் மூடிக்கொள்ளும். கைகளை உயர்த்துங்க. ஒரு தேவைகள் எல்லாம் அப்பாட்ட சொல்லு. கண்ணை மூடி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் தேவைகளை சொல்றேன்ப்பா. ஆண்டவர், வெளியே சொல்ல முடியாத போராட்டம், வெளியே சொல்ல முடியாத நெருக்கம் எனக்கு உண்டு. அப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. ஆண்டவரே, எல்லா நுகத்தடிகளையும் என் வாழ்க்கையில மறைந்திருக்கிற பிசாசனுடைய எல்லா டிராப்பப்பா, பொருளாதார நெருக்கடியை உடைக்கிறப்பா. பய ஆவிகள் வெளியேறட்டும். என்னை முழுமையா விடுதலை ஆக்குங்க. என் ஆவி ஆத்மா சரத்துல விடுதலை வரட்டும். ஆவி ஆத்மா சரத்துல விடுதலை வரட்டும். முழுமையா விடுதலை ஆக்குங்கப்பா.
அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் கரங்களை வைக்கிறார். இயேசு மேல தன் கைகளை வைக்கிறார். மகளே, அடிக்கடி வருகிறது வயிற்று பிரச்சனை உன்னை விட்டு மறைக்கிறதை பார்க்கிறேன். உன் தோளின் மேல் இருக்கிற எல்லா பாரங்கள் உன்னை விட்டு விலகி போகிறது. God touch every organ. Hallelujah. உன் சரீர உறுப்புகள் இயேசு தொடுகிறார். God touch all the vital organs. உன்னோட முக்கியமான உறுப்புகள் இயேசு தொடுகிறார். God touch your eyes. உன் கண்களை இயேசு தொடுகிறார். உன் லிவரை, உன் கிட்னியை தேவ வல்லமை தொடுகிறது. ஒன்றும் உனக்கு பாதகமாய் வருவது இல்லை. உன் உடல் உறுப்புகளை இழக்க பண்ணுகிற கிரியை ஒன்றும் எல்லைக்குள்ள இருப்பதில்லை. பிசாசின் கிரியைகள் உன் எல்லை விட்டு விலகுகிறது. அடிமைப்படுத்துகிற ஆவி உறுப்புகளை தொடுகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாகப்பா. ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆசீர்வதி. நல்ல சுகத்தினாலும் பலத்தினாலும் தீர்க்காயுசினாலும் இடைக்கட்டும். ஒவ்வொருடைய பொருளாதாரத்தை சந்தியும் ஆண்டவரே. ஊழியத்துக்கு கொடுக்கிற மக்களை மாற்றி ஆண்டவரே, நெருக்கங்களை எல்லாம் மாற்றுகிறேன். ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் இது ஊழியத்தை நிரப்புகிறபடினால கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 5 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். fruitfulness, increase, safety, deliverance and the knowledge of God. God want to provide all the blessing to this ministry. இனி வருகிற மாதங்களில் உபவாச கூடுகை இன்னும் செழிப்போடு இன்னும் மேன்மையோடு நடத்தப்படும். தேவனை முன்னின்று நடத்துவார். அன்பு ஐயா தேவ பிரசாத் இருந்த இடத்தில் கர்த்தர் நின்று ஊழியத்தை மேய்ப்பார். என் பிள்ளைகள் சத்தியத்தை மேய்ந்து கொள்வார்கள். என் கிருபினால் பிள்ளைகளை மூடுவேன். ஒரு குறைவும் இல்லாம உன் குடும்பத்தை இயேசு நடத்துவேன் சொல்றாரு. This is a word for every family. ஒரு குறை இல்லாம உன் கூடாரத்தில் சமாதானத்தை காண்பாய். உன் கூடாரத்தில் சமாதானத்தை காண்பாய். அவர் உன் கூடாரத்தை விசாரிக்கிற பொழுது குறைவுகளை காண மாட்டாய். கை தட்டுங்க பாப்போம். குறைவுகளை காணாத நாட்களை, சமாதானத்தை பார்க்கிற நாட்களை, குறைவுகளை காணாத நாட்களை இயேசு உனக்கு கொடுப்பாராக. இவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா கணம், எல்லா துதி, எல்லா மகிமைக்கு செலுத்துகிறோம். நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். எல்லா கரங்களை தட்டி நம்மோடு பேசின ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோட கரங்களை தட்டி இந்த வார்த்தை அடுத்த உபவாச கூட்டம் ஆண்டவரை வருகிற வரைக்கும் என்று குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.